வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை போர் வச்சா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ரேஷன் அரிசி பச்சரிசி தான். ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுகி 2 வாட்டி நல்லா கழுகி வச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து பொடிசாக வெட்டி போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். எங்கிட்ட இந்த பயிர் இருந்தது, அதனால் நாங்கள் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரெண்டாவது வாட்டி போட்டு அரைக்க போகிறோம். அதே மாதிரி தேங்காய், அரிசி கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிடலாம். இந்த தோசை சும்மா சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சட்னியும் அரைச்சிடலாம். சட்னிக்கு கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன உள்ளி போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய உள்ளியும் யூஸ் பண்ணலாம். மிளகா ஒரு 5 மிளகா, ஒரு 3 தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட இது ஹெல்த்தியும் கூட. இந்த சைட் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். அதே வேக வச்சதுலேருந்து தண்ணியை வடிகட்டு அரைச்சிடலாம். இந்த தோசைமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதே மாதிரி சுற்றிலும் ஊற்றிட்டு நல்லா ஊற்றிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆறின பிறகு போட்டு அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. தோசையும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் டின்னராக கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.